தமிழக சட்டமன்ற பேரவையில் இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்.எம். சீனிவேலின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் வரும் 20ஆம் தேதிக்கு சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. புதிதாக அமையப்பெற்றுள்ள 15வது சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக சட்டப்பேரவை கூடியது. முதலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மணி, திரு ராஜாராம் நாயுடு, திரு செல்வராஜ், திரு பழனிசாமி, திரு நாச்சிமுத்து கவுண்டர் ஆகிய 5 பேரின் மறைவு குறித்து சபாநாயகர் திரு ப. தனபால் இரங்கல் குறிப்புகள் வாசித்தார். இதனையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எஸ்.எம். சீனிவேலின் மறைவு குறித்து சபாநாயகர் இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தார். திரு சீனிவேலின் குடும்பத்தினருக்கு சட்டப்பேரவை சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மறைந்த உறுப்பினருக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து சட்டப்பேரவை கூட்டம் வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் தொடங்குகிறது. 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தொடர்ந்து விவாதம் நடைபெறும். 23ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதிலுரை ஆற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து சட்ட முன்வடிவுகள் நிறைவேற்றப்பட உள்ளன.